மார்க்கு 14:62. மார்க்கு 14:62 சொல்றாரு. அதற்கு இயேசு நான் அவர்தான். என்ன சொல்றாரு? நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இப்போ யாரு எங்க பரலோகத்தில் சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது யார்? அதுதான். யார் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறது? மனுஷகுமாரன் இயேசு. இதுக்கு முந்தின வசனம் வேற இருக்கும். அவர் அவர் கேட்பாங்க, நீ என்ன ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக்கிய கிறிஸ்துவா? அப்படி கேட்பாங்க. நீ தேவனுடைய குமாரனாக்கிய கிறிஸ்து தானா? ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக்கிய கிறிஸ்து தானா? எங்களுக்கு சொல்லணும். பதில் கொடுக்குறது எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அதற்கு இயேசு நான் அவர்தான் ஒரு பதில் கொடுத்துட்டாரு. அடுத்தது அங்கே கிறிஸ்து போய் பரலோகத்தில் வலது பக்கத்தில் உட்கார்றது யார் உட்கார்ந்துருக்காராம்? மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அடுத்து பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போறது யாரு? 2வது வருகையில் இறங்கி வரப்போறது மேகங்கள் மேல. பிரியா மகளுக்கு தெரியாது. மேகங்கள் மேல இறங்கி வர்றது யார் பாருங்க. இதோ வருகிற மேகங்களுடன் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். 1 தெசலோனிக்கர் 2வது வருகைக்கு பேர் இது 4:13-14 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:13-14. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு இழைந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேகங்களுடனே. ஆமாம், மேகங்களோட தான் வருவார். மேகங்களோட வராரு. இப்போ இந்த வசனங்கள் அங்கே இருக்குது. இந்த வசனங்கள் இருக்குது அங்கே. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7. வெளிப்படுத்தல் 1:7 பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இப்போ மேகங்களோட தான் வரப்போறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. வரப்போறேன்னு இருக்காரு. இப்போ அங்கே வசனம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அவர் மனுஷகுமாரன் மேகத்தில் வருவாருன்னு சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரன் சர்வ வல்லவர் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. வானத்தின் மேகங்கள் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். மேகத்தில் தான் அவர் ஏறி போனார். ஓகே, மேகத்தில் தான் ஏறி போனார். தூதர்கள் சொல்லுவாங்க, கலிலேய மனுஷரே, நீங்கள் எப்படி இந்த கிறிஸ்துவார வானத்துக்கு உங்கள் கண்கள் முன்னால் ஏறி போனாரோ அப்படியே வருவார். இப்போ எப்படி ஏறி போனார் பாருங்கள். இப்போ மேகங்கள் மேல் வருவார்னு சொல்லியிருக்கார்ல, இதை ஹாஃபில் போட்டுக்கிறேன். அவர் சொல்லிட்டார். இங்கே சொல்லியிருக்காரு, வானத்தின் மேகங்கள் வருவதை காண்பீர்கள். இது 2வது பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன? மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருப்பார். இவர் தான் உட்கார போகிறாரு. மேகங்கள் வருவார். அவனுக்கு க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டான். இவர் தான் மனுஷகுமாரன், இவர் தான் கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவன் ரியாக்ஷன் என்ன? உடனே வஸ்திரத்தை கிழிச்சு இவர் குற்றவாளின்ட்டான். ஆனால் அவர் சத்தியத்தை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நமக்கு இருக்குது. இப்போ மேகங்கள் மேலே அவர் எப்படி ஏறி போனார் பாருங்கள். ஆக்ட்ஸ் 1:9 அவங்க தேவதூதன் அழகாக சொல்லுவான். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துக்கணும். பரலோக தேவன் வரும்போது பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக மேகத்தில் தான் வருவார். மேகத்தம்பம் மேகம் அவரை எடுத்துக்கிடுச்சு. இப்போது
அடுத்தது சொல்றாங்க தேவதூதர்கள், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, தேவதூதர்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே வருவார். அதான் ஏசப்பா சொல்றாரு, இதோ மேகங்கள் மேலே வரேன் அப்படின்னு இருக்கார். வெளிப்படுத்தல் 1:8. அவர் அப்படிதான் வருவார். இப்போ இதில் கிறிஸ்துவானவரில் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இயேசுவானவர் ஓகே. ஆமாம், இப்போ உங்களுக்கு அந்த அவர் ஏசப்பா சொன்ன அந்த வசனம் இப்போ புரியும். ஆமாம், நான் மேகங்கள் மேலே வருவேன் அப்படிங்கிறார். வானத்தின் மேகங்கள் மேலே நான் வருவேன் இருக்காரு. வர்றது யாரு? மனுஷகுமாரன் தான் வர்றாரு. இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கனெக்டட் வேர்சஸ் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது லூக்கா 22:69. 22:69 இதில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்குது யார் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், சன் ஆஃப் மேன்னா உட்கார்ந்துருக்காருங்கிறார். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறது யார்? மனுஷகுமாரன் இயேசு. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படி அங்கே உட்கார்ந்துருந்தா அவர் என்ன சாதாரணமான ஆளா? அவர் சாதாரணமான ஆளா? இவரை சாதாரணமான ஆள் அப்படிங்கிறாங்க யெகோவா விட்னஸ் மற்றவங்க. ஓகே, ஆமாம், ஓகே. அடுத்தது மத்தேயு 19:28. மத்தேயு 19 யார் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 19:28 பல விதங்களில் அவர் சொல்கிறாரு. மனுஷகுமாரன் தான் சொல்கிறாரு. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் எங்கே உட்கார்ந்துருப்பாராம்? மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கும் போது இவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறார். நீங்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்க உட்காப்பீங்க. லூக்கா 20:22. லூக்கா 22:29 அவர் கொடுக்குற ரிவார்டு பாருங்கள். இப்போ இவர் தேவன் இல்லைன்னு யாராவது சொன்னால் எப்படி? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் சொல்லிட்டு என்ன நடக்குதான்? நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இப்போ இவர் யாரு? இவர் கையில் தான் அவ்வளவும். ஆமாம், ஓகே, ஆமாம், ஓகே. அடுத்தது மத்தேயு 25:31 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் சாதாரணமான ஆளா இல்லைன்னா சர்வ வல்லவரா? இதான் கேள்வி. மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். யார் வீற்றிருப்பா? மனுஷகுமாரன் வீற்றிருப்பார். இங்கெல்லாம் மனுஷகுமாரன் தான் பார்த்துக்கிட்டு வரோம். பார்த்துட்டீங்க. மத்தேயு 19:28 நீங்கள் பார்த்தாச்சு. 25:31 பார்த்தாச்சு. மத்தேயு 26:64. மத்தேயு 26:64 இங்கேயும் மனுஷகுமாரன் மத்தேயு 24:64 சொல்கிறார். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடி தான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மறுவதையும் இது முதல் காண்பீர் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸோ யார் உட்கார்ந்துருக்கிறா? அப்போஸ்தலர் 7:56 ஸ்டேவான் பார்க்குறான். அப்போஸ்தலர் 7:56 மனுஷகுமாரனை பற்றி அந்த ரகசியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பேய்க்கு சம்மட்டி அடி. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். எப்படியா? யார் இருக்காதான்? தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நிற்கிறாரு பார்க்குறான். எங்கே? மனுஷகுமாரன் இயேசு நிற்கிறார். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே என்ன யாருன்னு சொல்கிறாங்க. மனுஷகுமாரே என்ன யார் சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு. மத்தேயு 16:13 இவர் தான் மனுஷகுமாரன். ஓகே,
அப்போது அடுத்தது நமக்கு முக்கியமான அந்த வசனம் நமக்கு தெரியும். யோவான் 3:13. ஒரு தடவை அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ரீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. யோவான் 3:13 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வசனம். அவர் சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது ஒரு விடுகதை. அப்படியானால் மனுஷகுமாரன் யார்? விடுகதை மாதிரி இருக்குல்ல. அப்படியானால் மனுஷகுமாரன் யார்? இவர் சர்வ வல்லவர் இல்லைன்னு எவனாவது சொன்னா அவனுக்கு நல்ல ஸ்டேட்டவே கொடுக்கலாம், கின்னஸ் புக் ஆஃப் மாங்காமடையன்.